ஜாஸ்திக்கு வீசம் ஜாஸ்தி கழுக்குன்று. வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் வாங்க. ஏதோ எனக்கு அடியாருங்க வந்தீங்கன்னா அன்னம்பாளிப்பு போட வாய்ப்பு கிடைக்கும். எப்ப வந்தாலும் அது தாய் வீடு மாதிரி. எவ்வளவு அடியார் வேணுமோ கிளம்பி வாங்க. பௌர்ணமியானா முற்றோதல் நடக்கும். வந்து இருந்து தரிசிச்சுட்டு போகலாம். முன்னாலே வந்தீங்கன்னாலும் தங்க சௌகரியம் இருக்குது. எவ்வளவு பேர் வரணும்னாலும் வரலாம். மாதந்தோறும் பௌர்ணமிக்கு முற்றோதல். வாங்க, எல்லாரும் நல்லா இருங்க. பெண்ணினா உச்சி, பெண்ணினா உச்சி. என்னுடைய தலை, இந்த தலை எங்க இருக்கணும்னா அவன் திருவடி கீழே இருந்தாதான் அது பெருமை. மாய வாழ்க்கையை மெய்யென்று ஒரு உதாரணம். மாய வாழ்க்கை. ஒருவன் பசியில காட்டுல வேடுவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். பசி எதனா வேட்டைக்கு கிடைக்காதான ஆகாரம். அப்ப ஓடும் பொழுது சும்மா ஒரு கதை நேரம் போறது ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு. சரி சரி சொல்றான். ஓடுறான். ஓடனா ஆகாரம் கிடைக்காத தருணத்துல ஒரு மதம் கொண்ட யானை ஒண்ணு பெருத்துது அவனை. அவன் வேகமா ஓடும்போது அதுல பாதாளமான ஒரு கிணறு, பாழும் கிணறு. அது உள்ள கால் தவறி ஊந்துட்டான். ஐயோ எதுல ஊந்தன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு புரியலையேன்னு பயந்து அப்படியே அந்த வாரத்துல என்ன கிடைக்குமோன்றத பிடிச்சான். பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு அப்ப தப்பிச்சண்டா சாமி, கீழே விழுந்திருந்தா என்ன இருக்கும். அது என்னதான் திரும்பி பார்த்தான். கீழே பார்த்தா பெரிய முதல்ல ஒண்ணு வாயை திறந்துகிட்டு இருக்குது. எப்போ இந்த ஆகாரம் கிடைக்கும்னு ரொம்ப நாள் பசியில. சரி நம்ம எதைதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு பார்த்தா அருகம்புல்லு வேர் ஊன்றி மொத்தமா தாங்கி இருக்கும். அந்த நாள்ல வாழ்த்தினாங்களா, ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேர் ஊன்றின்னு. அருகம்புல்லு வேறு அவ்வளவு சீக்கிரம் அறாது. அது மொத்தமா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு தொங்கணும். ரெண்டு கையும் விட முடியாது, கெட்டியா இருக்குது. சரி மேல எப்படின்னா ஏறி போயிடலான்னு பார்த்தா
யானை தன்னுடைய தும்பிக்கையை எவ்வளவு தூரம் தொங்கி அவனை தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விடுது. மேல போனா யானை, கீழே பார்த்தா முதல்ல. இந்த தருணத்துல ஒரு மூஞ்செலி வந்து இவன் பிடிச்சுக்கிட்டு தொங்குற அருவம்பில்லு வேற கறக்கு முறுக்குன்னு கடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கடிக்குது. எந்த நேரத்திலையும் வேளாம் வரும். இந்த கிணத்துக்கு நேர பக்கத்துல ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை ஒண்ணு வருது. அந்த கிளையில பெரிய தேனடை ஒண்ணு. யானை பிளிரிச்ச மதத்துல அப்ப அந்த தேனடை செதஞ்சு போச்சு. அதுல இருந்து ஈக்கள் எல்லாம் வந்து இவனை கொட்டுது. தேனீக்கெல்லாம் ஒரு பக்கம் கொட்ட, மேல யானை வருவானான்னு பார்க்க, கீழே முதல்ல விழுவானான்னு பார்க்க, அருகுமுள்ளு மொத்தத்தையும் கடிக்கலாமான்னு எலி பார்க்கும். இந்த தருணத்துல தேனடை அழிந்து கையில சொட்டுது. அட போட, நாளைக்கு எதனா ஆகட்டும், கொஞ்சம் நக்கி வைப்போம். நானும் இன்னைக்கு பூரா பசி. இதுதான் நம்ம வாழற வாழ்க்கை. நாரதர் மாயைனா என்னன்னு கேட்டாரு மகாவிஷ்ணு கிட்ட. மாயைனா என்னன்னு உனக்கு சொல்ற வாப்பான்னு பூமிக்கு அழைச்சுக்கிட்டு வந்து அவர்கிட்ட, எனக்கு நாவரைச்சு வந்துச்சு பூமிக்கு வரவே, நீ போயிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்றாரு. இவர் ஒரு கமண்டலத்தை ஏந்திக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. போனவருக்கு ஒரு வீட்டுல போய் தண்ணி கேட்டாரு. அந்த வீட்டுல அழகான பெண்ணு ஒண்ணு இருந்தது. அடடா, இவ்வளவு நல்ல பெண்ணா இருக்குதே அப்படின்னுட்டு அந்த பெண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டுட்டாரு. அந்த பெண்ணு என்ன சொல்லிச்சு, எங்க அப்பா சொல்றவங்களை தான் கட்டி போயிடுச்சு. அவங்க அப்பா அவன் கேட்டதுக்கு, நீயும் பண்டார மட்டும் இருக்கிற, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ நல்ல வாழ்க்கை நடத்துவியா குடும்பத்தோட அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இன்னும் அதான வேலை என்ற கமண்டலத்தை வீசி அடிச்சாரு. தம்புராவை தூக்கி போட்டாரு. நாமத்தையும் குடும்பியும் கட் பண்ணிக்கினார். நல்லா பொண்ணு கூட நல்லா அருமையான வாழ்க்கை நல்லா வாழ்ந்தாரு. 3 குழந்தை பெத்து எடுத்தாரு. 3 குழந்தை பெத்தெடுத்தாரு. பெத்தெடுத்த பிற்பாடு ஊர்ல வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்த முன்ன உயிருக்கு உயிரான மனைவி, 3 குழந்தைங்க, நல்ல வாழ்க்கை வாழற. ஒரு குழந்தை தூக்கி மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு 2 குழந்தையில 1 தோல்ல தூக்கின்னு ஒரு குழந்தை கையில பிடிச்சுக்கிட்டு வெள்ளத்துல நீந்திக்கிட்டு போறாரு. போகும்போது கொஞ்ச தூரத்திலே பெரும் வெள்ளம் வந்து மனைவி அடிச்சுக்கிட்டு போயிட்டா. ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கின்னு அழுகுறாரு நாரதர். அதுக்கப்புறம் பார்த்தா அவ குழந்தையும் போயிடுச்சு. அவ கையில வச்சிருந்த குழந்தை, கையில பிடிச்சிருந்த குழந்தை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப கடைசியா தோல்ல இருக்கிற குழந்தை இருக்குது. இதுவாவது தப்பிச்சுன்னா நம்ம வாழத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவா, நீ எல்லாம் இருக்கிறியா இல்லையா, என் குடுத்தத்தை இப்படி அழிக்கிறியாடா பாவி என்னைக்குன்னு இந்த குழந்தை சமந்துக்கன்னு போறாரு. போனா ஒரு களத்தை எடுத்தது குழந்தை, அதுவும் போயிடுச்சு. எவ்வளவு திட்ட முடியுமோ சாமியா அவ்வளவு மரியாதை இல்லாம பெருமாள் காரி மொய்தாரு அவரு. அதுக்கப்புறமேட்டு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு ஓரத்துல நின்னது. அந்த கரையில நின்ன பட்சத்துல அங்க மகாவிஷ்ணு நின்னுந்தாரு. எப்போ ஒரு 5 நிமிஷமா நான் தாகத்துல இருக்கிறேன், நீ எங்க தண்ணி இல்லாத வந்து இங்க விடுற? 5 நிமிஷம் தானா? அடப்பாவி, நான் 5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு குழந்தை குட்டி 3 பேச்சு நாசமா போய் வந்துக்கிறேன். இதாண்டா மாய. நீ கேட்டதுக்கு பதில் இதுதான் மாய. இந்த வாழ்க்கை நிலை இல்லை. சிவன்ற பரம்பொருளை வந்து யாரு உய்யும்படி பொருட்டு வேண்டாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். நீர் இல்லாத நெற்றிப்பால், நெய் இல்லாத உண்டிப்பால், சிவோன்றத்தை நினைக்கிறதே சிந்தையில் ஒரு சீரான விஷயம். மாய வாழ்க்கையை காட்டிய
பெருமுறை